ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஃபிக்ஸ்ன்ற எந்த ஒரு பிராண்ட்லேருந்து வந்த ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய 2 டியூவல் ஸ்பீக்கராக இருக்கட்டும், அண்ட் தென் டியூவல் பேஸாக இருக்கட்டும், தரமாக இருக்குது. என்னென்ன இருக்குன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அன்பாக்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எஃப்எக்ஸ்ஐ அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு. ஒன்றா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. அண்டு பேக்கை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு ஸ்பீக்கர் இது போல் இருக்குது. 2 சைடு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாரி வச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எதுவுமே வந்து கொடுக்கல. சார்ஜிங் கேபிளாக இருக்கட்டும், யூசர் மேனுவலாக இருக்கட்டும், வாரண்டி கார்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அவங்க கொடுத்துடல. ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஆன்லைனில் போய் விசிட் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கராக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த சவுண்ட் பார் மாரி பார்க்குறதுக்கு இருக்கும். பட் இதில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அண்டு ரொம்ப சின்னது கிடையாது, என் கையை விட கொஞ்சம் பெருசு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ்ஐ அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிராண்டு. அண்டு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், 2 சைடு 2 ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து பவர் ஆன் பண்ணிடுறேன். என்னென்ன போர்ட்லாம் இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரி கார்டு போடுறதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ இன்புட்டுக்கு ஆடியோ ஜாக் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி எதுவுமே வந்து அட்டாச் பண்ணல. மேபி அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராடக்ட்டில் வந்து டிஃபெக்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து கிரிப் இருக்கும். ஸோ வைப்ரேஷனில் வந்து இது வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து அந்தமாரி வந்து அங்கே ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறது. அது மட்டும் இதில் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம அதில் இருக்கக்கூடிய மோடில் வந்து ப்ளூடூத் மோடை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் போய்ட்டு ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி ஜஸ்ட்டு கீழே வந்து போய்ட்டு சர்ச் ஃபார் டிவைஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து காட்டிடும். ALX 580 அப்படின்ட்டு காட்டுது. பேர் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து பேர் ஆகிடும். ஜஸ்ட் சிம்பிளாக குயிக்காக வந்து பேர் ஆகிடும், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல். இந்த ஸ்பீக்கரோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கரோட சரௌண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சரௌண்டிங் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் இன்னொன்று பண்ணிங்கன்னா 2 சைடும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும். அந்தமாரி ஒரு சில ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கிட்ட வச்சு கேட்குறதுக்கு தரமான ஒரு ஃபீல் இருக்குது. பட்டு இடையை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கிட்ட வச்சு கேட்குறப்ப நமக்கு அந்த சரௌண்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக தெரியுது, நல்லாவே இருக்குது. அண்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய பேஸுக்கு வந்து ஒரு இது ஆகும் தெரியுமா, பம்ப் ஆகும் தெரியுமா. ஏன்னா நம்ம போட்ட சில ஸ்பீக்கர்ஸ்லேயே வந்து இருக்கும். அந்தமாரி இதில் வந்து பம்ப் ஆகலை, எந்த ஒரு மூமெண்ட்டுமே அதில் வந்து தெரியல. ஸோ ஏன்னு தெரியல, அந்தமாரி வந்து கொடுத்துறாங்க. அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பவுன்ஸ் ஆக முடியல. ஸோ அதனால் வந்து பேஸில் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ராபேக் இருக்குது. இதெல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு அந்த சைடில் வரக்கூடிய பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு தரமான ஸ்பீக்கராக இருந்திருக்கும். அண்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு கேட்குறதுக்கும் சைடில் வச்சு கேட்குறதுக்கும் நிறைய ஃபீல் வந்துருக்கும். ஸோ ஆடியோஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிட்ட வச்சு கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து செம ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இடையை வச்சு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு தான் தோணும். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா நான் சொல்கிறப்ப ஒரு ப்ரைஸ் இருக்கும், அப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப வேறு ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரோட பில்ட் குவாலிட்டி பற்றி பேசுவோம். பில்ட் குவாலிட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு டஃப்பான பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு டிசைன் வைஸு கொஞ்சம் வெயிட் அதிகமாக வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட சவுண்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.